அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இந்த பிரதேசத்திலே ஒரு பொருளாதார மார்க்கமாக பெருமளவு அந்நிய செலாவணியை இந்த பிரதேசத்திற்கு பெற்றுத்தரக்கூடிய கடல் அட்டை உற்பத்திகளை விஸ்தரிப்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. கடற்தொழில் அமைச்சர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோரின் தலைமையிலே இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலிலே பல்வேறு விடயங்களும் பேசப்பட்டிருப்பதாகவும் இந்த கடல் அட்டை உற்பத்திகளை கடல் அட்டை பண்ணைகளை மேலும் விஸ்தரிப்பது தொடர்பாகவும் அவற்றை விஸ்தரிப்பதிலே அந்த தொழில்துறையை முன்கொண்டு செல்வதிலே காணப்படக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சூழலின் தன்மைக்கேற்ப கடல் அட்டை உற்பத்திகள் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்ற விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பிரதேசத்திலே கடல் அட்டை பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தி கடல் அட்டை பண்ணைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எமது மக்கள் மத்தியிலே எடுத்துச் சென்று அவற்றை ஒரு பாரிய திட்டமாக ஒரு குறுகிய காலத்துக்குள் முன்னெடுத்த நடைமுறைப்படுத்திய ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தீர்க்க தரிசனமான சிந்தனையின் அடிப்படையில் அவர் கடற்தொழில் அமைச்சராக செயற்பட்ட ஒரு சில வருடங்களுக்குள்ளே சுமார் 4 வருடங்கள் என்று சொல்லலாம், ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ளே இந்த பிரதேசத்திலே வடக்கு பிரதேசத்திலே சுமார் 1900 ஏக்கர் வரையில் கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்கப்பட்டன. சுமார் 1800 கடல் அட்டை பண்ணை உரிமையாளர்களாக கடந்த காலங்களிலே சிறு தொழிலாளர்களாக இருந்த எம்மவர்கள் மாற்றம் செய்யப்பட்டார்கள், பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். 2024ஆம் ஆண்டு மாத்திரம் சுமார் 17.8 மில்லியன் டாலர்கள் இந்த கடல் அட்டை ஏற்றுமதியூடாக இந்த பிரதேசத்திற்கு கிடைத்ததை தகவல்கள் புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட கடல் அட்டை பண்ணைகள் ஊடாக சுமார் 3000 பேர் அல்லது கடற்தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றனர். இவ்வாறான கடல் அட்டை பண்ணைகளை கடல் அட்டை உற்பத்திகளை மேலும் விஸ்தரித்து முன்கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிப்பது, அதொடர்பிலே கலந்து ஆலோசிப்பது வரவேற்கத்தக்க விடயம். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலே சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது குறிப்பாக சர்வதேச சந்தைகளை இலக்கு வைத்த இவ்வாறான உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது பல்வேறு பரிமாணங்களும் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் ஆராய்ந்து அவற்றை மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டு இந்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தவறுவோமாக இருந்தால் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் சிக்கல்களுக்குள் தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக மாறக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கடல் அட்டை பண்ணைகள் விஸ்தரிக்கப்படுகின்ற போதும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே முதலீட்டாளர்களாக உள்வாங்கப்பட்டு இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுடைய வளங்களும் வருமானங்களும் வெளி மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். கடந்த 30 ஆண்டு கால யுத்தத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து பின்தங்கி இருப்பதற்கான சூழல் அனுமதிக்கப்படக்கூடாது. கடந்த காலங்களிலே அவர்கள் இழந்தவற்றை எல்லாம் இந்த வளங்களின் ஊடாக இந்த கடல் அட்டை உற்பத்திகள் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த கடல் அட்டை பண்ணை செயற்பாடுகள் முற்றுமுழுதாக 100% இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். இந்த பிரதேசத்தில் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு மேலதிகமாக இருக்குமாக இருந்தால் தற்போதைய விஞ்ஞான ஆய்வுகளின்படி இந்த பிரதேசத்திலே சுமார் 5000 ஏக்கரிலே கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது 1900 ஏக்கரிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 3100 ஏக்கர் அளவிலே
இருக்கின்ற சூழலில் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் கடல் அட்டை பண்ணை தொழிலிலே ஈடுபட விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு அதன் பின்னர் தான் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களாக இருந்தால் என்ன, உற்பத்தியாளர்களாக இருந்தால் என்ன, ஏற்றுமதியாளர்களாக இருந்தால் என்ன உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான தெளிவான நிலைப்பாடாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம், அதனைத் தொடர்ந்த பல்வேறு அசௌகரியங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள், குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்கள் ஏனைய பிரதேசத்தவர்களை விட ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்போது கூட பார்ப்போமாக இருந்தால் இலங்கையிலே இருக்கக்கூடிய பாரிய மீன்பிடி துறைமுகங்களிலே பாரிய மீன்பிடி துறைமுகங்கள் 23 காணப்படுகின்ற சூழலிலே 2 தவிர ஏனைய அனைத்தும் தென்னிலங்கை மாவட்டங்களிலே தான் காணப்படுகின்றன. 6000க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் தென்னிலங்கையிலே காணப்படுகின்றன. ஆனால் வடக்கு கிழக்கிலே ஒரு சில ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மாத்திரம்தான் காணப்படுகின்றன. இந்த கடல் அட்டை பண்ணை என்பது எங்களுடைய மக்களுக்கு அல்லது கடல் அட்டை உற்பத்திக்கு ஏதான காலநிலை, ஏது நிலை இந்த பிரதேசத்திலே காண்பது என்பது எமது மக்களுக்கு, குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்களுக்கு, கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது. ஆகவே கிடைத்திருக்கின்ற இந்த வரப்பிரசாதத்தை எங்களுடைய மக்கள் உச்சபட்சமாக பயன்படுத்தப்படும் வகையில் செயற்பாடுகள், திட்டமிடல்கள் அமைய வேண்டும். அதைவிட இந்த கடல் அட்டைகள் என்பது சீன மக்கள் வாழுகின்ற நாடுகளை இலக்காக அல்லது சந்தையாக கொண்ட ஒரு உற்பத்தி பொருளாகவும் இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கைகளிலும் ஏற்றுமதி நடவடிக்கைகளிலும் வழித்தரப்புகள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது அது பூகோள பிராந்திய அரசியல் நலன்களில் அக்கறை உள்ளவர்களுடைய அவதானத்தையும் கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும். இந்த பிரதேசத்திலே, இந்த பிராந்தியத்திலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், இந்த பிரதேசத்திலே ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உள்நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த கடல் அட்டை உற்பத்தி என்ற அல்லது கடல் அட்டை உற்பத்தியிலே பங்களிப்பு, முதலீடு என்ற போர்வையிலே சில சக்திகள் உள்நுழைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டுதான் கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் இவ்வாறான அசௌகரியங்களை, இவ்வாறான புறச்சக்திகள் உள்நுழைவதை மிகவும் லாபகமாக கையாண்டிருந்தார். எனவே இந்த முயற்சிகள் முன்கொண்டு செல்லப்படுகின்ற போது அவற்றிற்கான வாய்ப்புகளை முழுமையாக எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கே வழங்க வேண்டும். இதில் இந்த அரசாங்கமும் ஒரு தெளிவான தீர்மானத்தோடு செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.